அண்மை செய்தி. வன்முறை ஏற்பட்ட சம்பல் பகுதிக்கு செல்ல முயன்ற ராகுல் காந்தி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 1.5 மணி நேரமாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். இதனால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக டெல்லி உத்தரப்பிரதேச எல்லையில் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆண்டன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஆண்டன், சொல்லுங்க, 1.5 மணி நேரமாக தற்போது அங்கு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் எதற்காக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள்? தற்போது அங்கு என்ன சூழல், ஆண்டன்? வணக்கம் அம்மா. அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த சம்பந்தப்பட்ட பகுதி கடந்த மாதத்திலிருந்தே கிட்டத்தட்ட ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அங்கு வன்முறை வெடித்தது. அதன் காரணமாக 4 பேர் உயிரிழந்தார்கள். அது மட்டுமல்லாமல் பலர் காயமடைந்திருந்தார்கள். ஸோ அது போன்ற ஒரு சூழ்நிலையில் அந்த பகுதியில் ஏற்கனவே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அங்கு வெளியாட்கள் யாரும் உள்ளே நுழையாதபடிக்கு அங்கு கட்டுப்பாடுகளானது விதிக்கப்பட்டிருந்தது. அந்த கட்டுப்பாடானது இந்த மாதம் 31ஆம் தேதி வரையில் கூட அது நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அதன் காரணமாகத்தான் அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை, இயல்பு நிலை அங்கு தற்பொழுது அங்கு இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஸோ அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது அங்கு செல்லவிருந்த ராகுல் காந்தியும் அதே போல பிரியங்கா காந்தியும் அங்கு காங்கிரஸ் குழுவினர் அங்கு தற்பொழுது எல்லை பகுதியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இதுபோன்று ஒரு உத்தரவானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. யாரும் அங்கு உள்ளே செல்ல, அந்த பகுதிக்குள் உள்ளே செல்ல அனுமதிக்க வேண்டாம் என்று ஏற்கனவே அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அங்கு பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால். ஸோ அதன் காரணமாகவே தற்பொழுது ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அங்கு செல்வதற்கு தற்பொழுது காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அங்கே செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் தற்பொழுது அங்கு அந்த பகுதியில் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்களும் அவர்கள் கூடியிருக்கின்றார்கள். அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் அந்த உத்தரப்பிரதேச மாநிலம் அந்த சம்பால் பகுதியில் தற்பொழுது இயல்பு நிலை இல்லை என்கின்ற காரணத்தினால் அவர்கள் செல்வதற்கு தற்பொழுது அனுமதியானது உடனடியாக கொடுக்கப்படவில்லை. அதன் காரணமாகவே தொடர்ந்து அவர்கள் அங்கு ராகுல் காந்தி அதாவது காவல்துறையினருடைய வாகனத்திலே கூட சென்று பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறையினர் அவர்கள் செல்வதற்கு அனுமதிக்கவில்லை. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையில் தற்பொழுது அங்கு அந்த ஏற்கனவே அங்கு கோயில் இருந்த இடங்களில் மசூதி கட்டப்பட்டிருப்பதாக பிரச்சனையானது நிலவி கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே ஞானபாவி மசூதி தொடர்பான ஒரு பிரச்சனையும் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் தான் உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மசூதியானது ஏற்கனவே கோவில் இருந்த பகுதியில் தான் அந்த மசூதி கட்டப்பட்டிருப்பதாக ஒரு வழக்கானது அங்கு உத்தரப்பிரதேச மாநில சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த மசூதி தொடர்பாக ஆய்வு மேற்கொள்வதற்கு அங்கு இருக்கக்கூடிய அந்த சிவில் நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்தது. அதன் பிறகுதான் அங்கு வன்முறை வெடித்தது. அந்த சிவில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததன் காரணமாக அங்கு அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அந்த மசூதியில் அந்த ஆய்வு மேற்கொள்ளும் பொழுதுதான் அங்கு வன்முறையானது வெடித்தது. அதன் காரணமாக நாம் குறிப்பிட்டது போல 4 பேர் உயிரிழந்தார்கள். அது மட்டுமல்லாமல் பலர் காயமடைந்திருந்தார்கள். அது போன்ற ஒரு சூழ்நிலையில் அந்த மசூதி தரப்பை பொறுத்தவரையில் உச்சநீதிமன்றத்தை நாடினார்கள். இதுபோன்று ஆய்வு மேற்கொள்ளப்படுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று மசூதி தரப்பு உச்சநீதிமன்றத்தை நாடியது. உச்சநீதிமன்றமானது அலகாபாத் உயர்நீதிமன்றத்தை நாடுமாறு மசூதி தரப்பிற்கு அறிவுறுத்தியது. இருப்பினும் தற்பொழுது அந்த ஆய்வு மேற்கொள்வதற்கு உச்சநீதிமன்றமானது தற்போது உடனடியாக மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. அலகாபாத் உயர்நீதிமன்றம் விசாரணை மேற்கொண்டு முடிவெடுக்கும் வரை எந்த விதமான உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது, அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கூறுகின்றது. இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் நாம் குறிப்பிட்டது போல அந்த உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் பகுதியில் தற்பொழுது இயல்பு நிலை தற்போது முழுமையாக திரும்பவில்லை. அதன் காரணமாக தான் வெளியிலிருந்து யாரும் உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு ஏற்பாடுகளும்
பலப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் தரப்பினர் அங்கு செல்ல முயற்சிப்பது சரியல்ல என்று ஒரு தரப்பினரும் குற்றம் சாட்டு முன்வைக்கின்றார்கள். அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி அங்கு செல்ல முயன்ற நிலையில் அவர்கள் எல்லையிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட நீங்கள் குறிப்பிட்டது போல 1.5 மணி நேரங்களுக்கு மேலாக அவர்கள் அங்கு இருக்கின்றார்கள். காவல்துறையினர் அவர்களை அனுமதிப்பார்களா என்பது கேள்விக்குறியான விஷயம்தான். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆண்டன்.